ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஸ்டைல் வித் சனா. ஸோ நீங்கள் எல்லாரும் கேட்ட மாதிரி பொங்கல் கலெக்ஷன்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். அதுவும் பூத்தீஸ் பாடியிலேருந்து இன்றைக்கி நம்ம பார்க்குறது ஃபுல்லாகவே சல்வார் மெட்டீரியல் கலெக்ஷன்ஸ். ஸோ இந்த பொங்கலுக்கு வந்து என்ன மாதிரி கலெக்ஷன்ஸ்லாம் இருக்குன்னு சொல்லி நம்ம நார்மல் ப்ரைஸிங்லேருந்து கொஞ்சம் ஹை ப்ரைஸிங் வரைக்கும் எல்லாமே வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலர் அப்டேட் வரும். இவ்வளோ நாள் வந்து சாரீஸில மட்டும் தான் காம்போஸ் வந்து இருக்குன்னு நெனச்சிட்டு இருந்தேன். பட் இப்போ தான் எனக்கே வந்து தெரியும். இந்த மாரி சல்வார் மெட்டீரியல்ஸ்லயுமே நமக்கு வந்து காம்போஸ்ல வந்து ப்ரொவைட் பண்ணிட்டுருக்காங்கன்னு சொல்லி. ஸோ செம்ம அஃபோர்டபுள் ரேட்ல வந்து இருக்கு. பொங்கல் கலெக்ஷன்ஸ்க்காக ரொம்பவே நெறைய கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு. அது போக நமக்கு இப்போ நியூவா வர ஷாப் தொறந்திருக்கிறதுனால எல்லாமே இருக்கிறது எல்லாமே லேட்டஸ்ட் கலெக்ஷன்ஸ் டிசைன்ஸ் தான் வந்து வச்சிருக்காங்க. நான் பார்த்த வரைக்கும் காம்போஸ் எல்லாமே வந்து 1000லேருந்தே ஸ்டார்ட் ஆகுது. அதாவது 2 சல்வார் மெட்டீரியல்ஸ் வாங்குனா 1000 அந்த ரேஞ்சஸ்லேருந்து இருக்கு. அப்போ ஒரு ஒரு பீஸ் வந்து பார்த்தீங்கன்னா, 500 அந்த ரேஞ்சஸ்ல தான் வரும். ஸோ இது வந்து ஒரு பெட்டர் ஆப்ஷனே சொல்லுவேன். நெறைய பேருக்கு வந்து என்னதான் ரெடிமேட் இருந்தாலுமே, ஸ்டிச் பண்ணி வியர் பண்ண தான் வந்து பிடிக்கும். ஸோ அந்த வகையில இப்போ இருக்கிறதெல்லாம் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கு கலெக்ஷன்ஸ் எல்லாம். இதுலலாம் வந்து பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்டா காட்டன் மெட்டீரியல், ஷிஃபான் இந்த மாரி எல்லாமே வந்து வச்சிருக்காங்க. டெய்லி வியர்லேருந்து ஆஃபீஸ் வியர்க்கு எல்லாமே நம்ம தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம். நான் டெய்லிலாம் வியர் பண்ற மாரி எனக்கு வேண்டாம். எனக்கு கொஞ்சம் கிராண்டா வேணும் அப்படின்னு நெனச்சாலுமே, அந்த மாரி கலெக்ஷன்ஸுமே வந்து இருக்கு. ஸோ ஆரி ஒர்க் பண்ணது, எம்ப்ராய்டிங் ஒர்க் பண்ணது அந்த மாரியுமே இருக்கு. ஸோ நம்ம வீடியோல அதுவுமே வந்து காமிக்கலாம். ஸோ பாடி போத்தீஸ பொறுத்தவரைக்கும், இது எத்தனாவது ஃப்ளோர்னா, 2ண்ட் ஃப்ளோர்ல வந்து இருக்கு இந்த மாரி கலெக்ஷன்ஸு. ஸோ 2ண்ட் ஃப்ளோர்ல தான் உங்களுக்கு குர்தீஸுமே வந்து இருக்கும். குர்தீஸ் வந்து உங்களுக்கு ரைட் சைட்ல இருந்தா, இது வந்து லெஃப்ட் சைட்ல இருக்கும். ஒரு சில பேர் வந்து என்ன கமெண்ட் பண்ணியிருக்கீங்கன்னா, போத்தீஸ் பொட்டிக் வந்து கலெக்ஷன்ஸ் நல்லாயிருக்கு. ஆனா பிரைஸ் வந்து ரொம்ப ஹெவியா இருக்கு. அந்த மாரிலாம் போட்டிருந்தீங்க. ஆக்சுவலா நான் ஃபுல்லா வந்து ஒரு கிளான்ஸ் பார்த்துருக்கேன். அத வச்சு நான் சொல்றேன். பிரைசிங் வந்து நமக்கு அந்த மெட்டீரியல், அந்த பேட்டர்ன் இது எல்லாமே கம்பேர் பண்ணும்போது தான் நம்ம அந்த பிரைசிங் வந்து இதுக்கு நல்லாயிருக்கா, நல்லா இல்லையான்னு வந்து சொல்ல முடியும். அது மட்டும் இல்லாம சரவணா ஸ்டோர் கூட கம்பேர் பண்றீங்க. சரவணா ஸ்டோர் வேற, போத்தீஸ் வேற. ஸோ 2மே வந்து வேற வேற செக்டார் இருக்கனால நம்ம கம்பேர் பண்றது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான். பட் போத்தீஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இங்க இருக்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே கொஞ்சம் நல்ல கலெக்ஷன்ஸ் யூனிக்கா லேட்டஸ்ட்டாலாம் கொண்டு வந்திருக்காங்க. இப்போ ஆன்லைன்லேயே வந்து பெரிய பெரிய புட்டிக்ஸ்லாம் வந்து நெறைய இருக்கு. ஸோ நீங்க அவங்க கிட்ட இந்த சாரிய வந்து கம்பேர் பண்ணும்போது, நானே நெறைய சாரி வந்து போத்தீஸ்ல கம்மியா இருக்கிற வந்து பார்த்துருக்கேன். ஸோ ஆன்லைன், Instagram, Facebook இந்த மாரி இருக்கிறதுல ஹெவியா இருக்க பிரைஸஸ் எல்லாமே, போத்தீஸ்ல வந்து அத விட 200, 300 கம்மியாவே வந்திருக்கு. என்ன நமக்கு வந்து இருக்கிறது வந்து தெரிய மாட்டேங்குது. நம்ம ஒன் பை ஒன்னா வந்து பார்க்கணும். அவங்கலாம் வந்து ஒரே கலெக்ஷன்ஸ் வந்து சாரி வியர் பண்ணி காமிக்கிறனால நமக்கு டக்குன்னு தெரிஞ்சிருது. ஸோ இதுதான் வந்து டிஃப்ரென்ஸே தவிர, போத்தீஸ் வந்து ஒரு நார்மலா தான் இருக்கு. ஒரு சில இதில வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப கம்மியா இருக்கு. ஒரு சில இது வந்து நார்மலா இருக்கு. இன்னும் 1, 2த்துல வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் அதிகமா இருக்கோ! அந்த மாரி ஃபீலுமே வந்து இருக்கு. ஸோ இப்ப பார்க்குறது மோஸ்ட்டா வந்து காம்போ பீஸஸ் தான் வந்து பார்த்துட்டுருக்கோம். நம்ம காம்போ பொறுத்தவரைக்கும் 2மே ஒரே பேட்டர்ன் தான் வாங்கணுமா? ஒரே டிசைன் தான் வாங்கணுமா? அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது மாரிலாம் இல்ல. இப்போ இதுலயுமே வந்து உங்களுக்கு காம்போ பீஸ் வந்து 1000 போட்டிருக்கு. வேற ஒரு பேட்டர்ன்லயுமே வந்து காம்போ பீஸ் வந்து 1000 போட்டிருக்குன்னா, நீங்க 2மே வந்து மிக்ஸ் மேட்ச் பண்ணி எடுத்துக்கலாம். ஆக மொத்தம் எம்ஆர்பி வந்து நமக்கு சேமா இருந்துச்சுன்னா, நீங்க எந்த கலெக்ஷன் வேணாலும் எடுத்துக்கலாம். இல்ல நீங்க 2 பேர் சிஸ்டர்ஸ் இல்ல மாம், டாட்டர் வந்து ஒரே மாரி வியர் பண்ண போறீங்கன்னா, ஒரே பேட்டர்ன்ல வேற வேற கலர்ஸ் வந்து இருக்கு. ஸோ இது எல்லாமே வந்து ஒரே பேட்டர்ன் மாரி இருக்கும். பட் கலர்ஸ் வந்து உங்களுக்கு எல்லாமே வந்து வச்சிருக்காங்க. இல்ல எனக்கு ஒரே கலர்ல 2 வேணும்னு நெனச்சாலும் அந்த மாரியுமே வந்து இருக்கு. ஸோ போத்தீஸ பொறுத்தவரைக்கும் நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து இவ்ளோ கலெக்ஷன்ஸ் வந்து பொறுமையா நின்னு நிதானமா பார்க்குற மாரி ஒரு கிராண்டான ஷாப் ஓப்பன் பண்ணியிருக்காங்கன்னா இதுதான். ஏன்னா டி நகர்ல இருக்கிறதெல்லாம் வந்து இந்த அளவுக்கு நமக்கு கலெக்ஷன்ஸும் கிடையாது. இந்த அளவுக்கு நமக்கு ஸ்பேஸும் வந்து கிடையாது. ஆனா, எனக்கு என்னவோ பாடி வந்து புடிச்சிருக்கு. கொஞ்சம் நின்னு பொறுமையா பார்க்குற மாரி எல்லா கலெக்ஷன்ஸுமே அழகா அடுக்கி அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்காங்க. இப்ப பார்க்குற சல்வார் மெட்டீரியல்ஸ் எல்லாமே வந்து எனக்கு தெரிஞ்சு டாப் பொறுத்தவரைக்கும் 2.5 மீட்டர் வரும். பேண்ட்ட பொறுத்தவரைக்கும் 2 மீட்டர் வரும். ப்ளஸ் உங்களுக்கு துப்பட்டாவும் வரும். ஸோ நமக்கு டாப் எவ்வளோ மீட்டர், பேண்ட் எவ்வளோ மீட்டர் சொல்லி நம்ம யாரையும் கேட்கவே வேணாம். இந்த எம்ஆர்பி பில் வச்சிருப்பாங்கல்ல, அதுக்கு பக்கத்திலேயே வந்து இதோட மீட்டர் கால்குலேஷனுமே வந்து வச்சிருப்பாங்க. மோஸ்ட்டா எல்லா டாப்ஸ்க்குமே வந்து ஒரே மாரி தான் இருக்கும். காட்டன்லேயே ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் வந்து வச்சிருக்காங்க. ஏகப்பட்ட வெரைட்டீஸ் வந்து வச்சிருக்காங்க. ஒண்ணுமே வந்து ரொம்ப அழகா இருக்கு. சில இதில வந்து மிரர் ஒர்க் போட்டிருக்காங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, டாசில் ஒர்க் வந்து வச்சிருக்கு. டாசில் ஒர்க்லேயே நமக்கு நெக் கிட்ட பேட்ச் ஒர்க் மாரி வச்சு அழகா வந்து இருக்கு. யூசுவலா நம்ம சல்வார்லாம் வந்து நம்ம தனியா ஒரு நெக் பேட்டர்ன் வச்சுனா, அதுக்கு ஒரு சார்ஜ் வந்து வரும். ஸோ இந்த மாரி ஆல்ரெடி ப்ரீசெட்டாவே நமக்கு நெக் பேட்டர்ன் இருக்கு. அப்டின்னா ஸ்டிச்சிங் சார்ஜ் வந்து நமக்கு கொஞ்சம் கம்மியா வரும்.
நானுமே காலேஜ் டேஸ்லலாம் வந்து இந்த மாரி நெறைய சல்வார் மெட்டீரியல்ஸா வாங்கி எனக்கு ஏத்த மாரி நான் வந்து ஸ்டிச் பண்ணியிருப்பேன். ஸோ அந்த டைம்ல வந்து ஹன்சிகா மோட்வானி இவங்கலாம் வந்து ஒரு படம்லாம் நடிச்சிருப்பாங்க. அதில சல்வார் வந்து நெக் பேட்டர்ன் சூப்பரா வந்திருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து நான் வரைஞ்சு வச்சுப்பேன் என்னோட டைரியில. எப்போ நான் வந்து புது ட்ரெஸ் எடுக்கிறேனோ, அப்போ வந்து டெய்லர் அக்கா கிட்ட குடுத்து, "அக்கா எனக்கு இந்த மாரி நெக் பேட்டர்ன் வேணும்னு" சொல்லி நான் ஸ்டிச் பண்ண குடுப்பேன். ஸோ அவங்கள வந்து கேட்பாங்க, "எங்கேருந்து தாம்மா நீ இதெல்லாம் கண்டுபிடிக்கிற? ஒண்ணு ஒண்ணும் ஒரு ஒரு மாதிரி இருக்கே நெக் பேட்டர்ன்லாம்" அப்படின்னு சொல்லுவாங்க. நான் தான் சொல்லுவேன், "இல்ல, இல்ல நான் இந்த மாரி டிவி, சீரியல்ஸ்லாம் பார்க்கும்போது அதில ஏதாவது புடிச்சதுன்னா, கையோட வரைஞ்சு வச்சுப்பேன். அப்பதான் எனக்கு ஞாபகம் இருக்கும். ஸோ புது ட்ரெஸ் வாங்கும்போது உங்ககிட்ட நான் குடுத்துட்டேன்னா, கரெக்ட்டா நீங்க ஸ்டிச் பண்ணி குடுத்துருவீங்கன்ட்டு." ஆனா என்னோட டெய்லர் அக்காலாம் வந்து செம்மையா ஸ்டிச் பண்ணி குடுத்துருவாங்க. நம்ம என்ன பேட்டர்ன் குடுத்தாலுமே. பட் இப்ப தான் அவங்க இங்க இல்ல. சென்னையிலேயே அவங்க ஆக்சுவலா இல்ல. கோயம்புத்தூர் பக்கம் போயிட்டாங்க. நமக்கு புடிச்ச மாதிரி ஸ்டிச் பண்ணி குடுக்கறதுக்கு ஒரு டெய்லர் அமையறதே பெரிய விஷயம். ஆனா, அந்த டெய்லரும் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நாள்ல வந்து ஊருக்கு கிளம்பி போயிட்டாங்கன்னா, நமக்கு அது மாரி ஒரு ஃபீல் வரும் பார்த்தீங்களா? ச்சே! ஏன்பா போனாங்கன்ற மாரி. ஏன்னா நெறைய பேர் வந்து சொதப்பியிருப்பாங்க. நம்ம ஒண்ணு சொன்னா, அவங்க ஒண்ணு சொல்லுவாங்க. ஸ்டிச் பண்ணி குடுப்பாங்க. சைஸ் வந்து வேற யாருக்கோ ஸ்டிச் பண்ணி வச்சிருப்பாங்க. இந்த மாரி நெறைய ஒரு ப்ராப்ளம்லாம் இருக்கும். ஆனா, நமக்கு ஒன்ஸ் ஒரு டெய்லர் வந்து செட் ஆயிட்டாங்கன்னா, நம்ம எந்த பேட்டர்ன்னாலும் கண்மூடித்தனமா அவங்க கிட்ட குடுக்கலாம். கரெக்ட்டா நமக்கு ஏத்த மாரி நச்சுன்னு அளவாவும் ஸ்டிச் பண்ணி குடுத்துருவாங்க. நம்ம ஸ்டார்ட்டிங்ல வந்து காம்போஸ் வந்து 1000, 1050 இந்த ரேஞ்சஸ்ல வந்து பார்த்தோம். இப்ப பார்க்குற காம்போஸ் வந்து 1400லேருந்து 1700 இந்த மாரி ரேஞ்சஸ்ல வந்து இருக்கு. இதெல்லாம் வந்து ரொம்ப மெட்டீரியலே வந்து செம்ம சாஃப்ட்டா, வியர் பண்ண அவ்ளோ கம்ஃபர்டபுளா இருக்கும். மோஸ்ட்டா நம்ம ஸ்டிச் பண்ணுறதுக்குலாம் வந்து லைனிங் குடுக்கணும்னு அவசியம் இல்ல. இதுவே கொஞ்சம் திக்கா தான் இருக்கு. டிரான்ஸ்பரண்டாவுமே இல்ல. நார்மல் காட்டனும் இருக்கு. மகேஸ்வரி காட்டன் சொல்லுவோம்ல. ஸோ அந்த மாரியும் இருக்கு. இதுல உங்களுக்கு இது போக காட்டன் போக வேற என்ன இருக்குன்னா, ஆரி பண்ண மாரியான ஒரு டிஷ்யூ மெட்டீரியல் இந்த மாரியுமே வந்து வச்சிருக்காங்க. ஸோ இதெல்லாம் ஃப்ரண்ட்ல இருக்கும். நார்மல் காட்டன் எல்லாமே. கொஞ்சம் உங்களுக்கு கிராண்டா வேணும், ஹெவியா வேணும் அப்படின்னு நெனச்சீங்கன்னா, அப்படியே ஒரு 4, 5 ரோக்கு வந்து பேக் சைட்ல போனீங்கன்னா, அதுவுமே வந்து இருக்கும். போத்தீஸ் பாடியில வந்து ஃபுட் கோர்ட் இருக்கான்னு வந்து நெறைய பேருக்கு டவுட் இருக்கு. கீழ பேஸ்மெண்ட்லயே வந்து நமக்கு ஃபுட் கோர்ட் வந்து அவைலபிள் இருக்கு. நம்ம என்ட்ரன்ஸ் பக்கத்திலேயே அதாவது ஜுவல்லரிக்கு பக்கத்திலேயே வந்து வச்சிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு பிரியாணி கடை, அப்புறம் நித்ய அமிர்தம் வெஜ், அப்புறம் இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பீட்ஸா, காஃபி இதெல்லாம் இருக்கும்ல. ஸோ அந்த மாரி ஒரு கடை. 3 கடை தான் நான் பார்த்துருக்கேன். இன்னும் கடைங்கள்லாம் வர வேண்டியது இருக்கு. பிரியாணி பொறுத்தவரைக்கும் சிக்கன் பிரியாணி வந்து 130, எக் வந்து 120, குஸ்கா வந்து 100 இந்த மாரி ரேஞ்ச்ல தான் வந்து வச்சிருக்காங்க. ஸோ சிக்கன் பிரியாணியா இருக்கட்டும், எல்லா பிரியாணியா இருக்கட்டும், எல்லாமே உங்களுக்கு பேஸ் வந்து ஒரே மாரி தான் வந்து இருக்கும். இதில சிக்கன் பீஸ் இருக்கும். அதுக்கு பதிலா அதில முட்டை இருக்கும். அவ்வளோதானே தவிர நீங்க நார்மல் பிரியாணி வாங்குனீங்கன்னா, அது வந்து வெஜிடபிள் பிரியாணி அப்பலாம் நீங்க நெனச்சிராதீங்க. எல்லாமே வந்து பேஸ் ஒண்ணு தான். அது மட்டும் இல்லாம டேஸ்ட் வந்து உங்களுக்கு ஆஹா! ஓஹோ! சூப்பரா இருக்கு. அப்பலாம் வந்து சொல்ல முடியாது. நார்மலா வந்து இருக்கு. குழந்தைங்கள்லேருந்து வயசானவங்க வரைக்கும் சாப்பிடுற மாரி மசாலாலாம் ரொம்ப மைல்டா வந்து போட்டுருப்பாங்க. இதுவே உங்களுக்குலாம் பிரியாணி கொஞ்சம் காரசாரமா தான் சாப்பிடணும். அதுதான் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, இந்த பிரியாணி உங்களுக்கு பிடிக்கிறதுக்கு சான்சஸ் இல்ல. ஏன்னா, இது வந்து நான் சொன்ன மாரி குழந்தைங்கள்லேருந்து ஏஜ்டான பெர்சன்ஸ் வரைக்கும் சாப்பிடுற மாரி ரொம்ப பிளைனா இருக்கும். காரசாரமாலாம் இருக்காது. பட் இவங்க கிட்ட ஒரு ஹைலைட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த சிக்கன் பீஸ் வந்து நான் இதுவரைக்கும் ஒரு 3 தடவ கிட்ட சாப்ட்டுருப்போம். 3 தடவையுமே வந்து அவ்ளோ அழகா சாஃப்ட்டா, டெண்டரா குக் பண்ணியிருப்பாங்க. ரொம்ப ரஃப்பா இல்லாம நம்ம சாப்பிட முடியாம கடிச்சு துப்பிலாம் வச்சுருவோம்ல. ஸோ அந்த மாரிலாம் எதுவுமே இல்ல. அவ்ளோ சாஃப்ட்டா இருக்கு. குழந்தைங்க கூட பொறுமையா சாப்பிடலாம். அந்த அளவுக்கு சாஃப்ட்டா வந்து குக் பண்ணியிருக்காங்க. அத பொறுத்தவரைக்கும் நம்ம ரொம்பவே பாராட்டலாம். இந்த பர்ட்டிகுலர் பேட்டர்ன்ல நெறைய கலர்ஸ் வந்து அவைலபிள் இருக்கு. இதோட நெக் போர்ஷன் பொறுத்தவரைக்கும் நமக்கு எம்ப்ராய்டிங்கும் இருக்கும். இந்த சமிக்கி ஒர்க் நடக்கும்ல, ஸோ அந்த மாரியும் இருக்கும். நெக்ஸ்ட்டு இது வந்து ரொம்பவே சூப்பரா இருக்க ட்ரெண்டிங்ல இருக்க ஹக்கோபா மெட்டீரியல். ஸோ நெறைய பேருக்கு வந்து ஹக்கோபா வந்து ரொம்ப பிடிக்கும். ஏன்னா, அது வியர் பண்ண அவ்ளோ சாஃப்ட்டா இருக்கும். அப்படியே மு நம்ம டச் பண்ணும்போது, இந்த அளவுக்கு சாஃப்ட்டா இருக்க முடியுமான்னு ஒரு ஃபீல் இருக்குல்ல. ஸோ அந்த மாரி மெட்டீரியல் தான் ஹக்கோபாவ பொறுத்தவரைக்கும். இதுலயுமே உங்களுக்கு டாப்பு, துப்பட்டா, பேண்ட் எல்லாமே வந்துரும். மோஸ்ட்டா எல்லாமே சேம் கலர்ல தான் இருக்கு. ஆனா, நெக் போர்ஷன் பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு அந்த ஸ்டோன் ஒர்க்லாம் பண்ணி ரொம்பவே கிராண்டா வந்திருக்கு. ஸோ, இதெல்லாம் நம்ம செமி பார்ட்டி வியர் மாரி வியர் பண்ணிக்கலாம். டெய்லி வியராவும் நம்ம வியர் பண்ணிக்கலாம். எனக்கு இந்த பர்ட்டிகுலரா இதோட துப்பட்டா வந்து ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. இந்த பேட்டர்ன பொறுத்தவரைக்கும். அதுவும் அதில வந்து ரியல் மிரர் வந்து வச்சிருக்காங்க. சும்மா இந்த சம்கி மிரர் மாரி இல்லாம ரியல் மிரர் வந்து வச்சிருக்காங்க. அதுவே அது ஹைலைட் தான் நான் சொல்வேன். ஆல்ரெடி சொன்ன மாரி, இப்போ 1500ன்னா நீங்க ஒரே மாரி 2 வாங்கணுமா? அப்படி கிடையாது. இப்ப இதுவும் 1500 அதுவும் 1500ன்னா காம்போ பீஸ் அப்படி போட்டிருந்தாங்கன்னா, நீங்க 2மே வந்து மிக்ஸ் மேட்ச் பண்ணி கூட எடுத்துக்கலாம். ஸோ போத்தீஸ் பாடிய பொறுத்தவரைக்கும்,
நம்மளுக்கு 1 ஹவர் ஷாப்பிங் டைம் போதும். நம்ம டக்குன்னு போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க. இது ரொம்ப ரொம்ப பெரிய கடை. நீங்க இங்க வந்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு ஒரு 3 மணி நேரம், 4 மணி நேரம் எப்படி போகுதுன்னே வந்து தெரியல. அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் வந்து நமக்கு ஒவ்வொரு ஃப்ளோர்ல ஒவ்வொரு கலெக்ஷன் வச்சிருக்கிறதுனால, நம்ம ஒரு ஃப்ளோர்லயுமே 2 மணி நேரம் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ற அளவுக்கு நெறைய வந்து வச்சிருக்காங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு மினிமம் ஒரு 5 ஹவர்ஸ், 6 ஹவர்ஸ் வந்து நீங்க ஒதுக்கிட்டீங்கன்னா, நிறுத்தி நிதானமா வந்து ஷாப்பிங் பண்ணிட்டு போலாம். என்னதான் ஷாப்பிங் பண்றதுக்கு ஒரு டைம் நீங்க ஒதுக்குனாலும், நம்ம டிராஃபிக்குக்கே எனக்கு தெரிஞ்சு ஒரு 15 மினிட்ஸ்லேருந்து 1/2 அன் ஹவர் வரைக்கும் ஆகறதுக்கு சான்சஸ் இருக்கு. நான் போத்தீஸ் மட்டும் சொல்லல. அந்த ரோடே வந்து கொஞ்சம் ஹெவி டிராஃபிக்கா தான் இருக்கு. குறிப்பா ஈவினிங் டைம்லலாம் போனோம்னா பயங்கர டிராஃபிக்கா இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு நீங்க ஆஃப்டர்நூனோ இல்ல மார்னிங்கோ போயிட்டீங்கன்னா, டக்குன்னு வாங்கிட்டு வந்துரலாம். ஆக்சுவலா இது வந்து செம்ம ரிச்சா இருந்தது நேர்ல பார்க்கும்போது. ஒரு ஹாஃப் ஒயிட் கலர்ல வந்து இருக்கும். பட் அது ஃபுல்லாவே எம்ப்ராய்டிங் ஒர்க்ல ஒரு மல்டி கலர்ல வந்து சீக்வென்ஸ் ஒர்க்லாம் வந்து குடுத்து செம்ம கிராண்டாவும், ஹெவியாவும் இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து இந்த பிரைஸ் தானா அப்படின்னு பார்க்கும்போது எனக்கே கொஞ்சம் ஆச்சரியமா தான் இருந்தது. ஏன்னா ஒரு பீஸே வந்து 1500 சொல்றதுக்கு சான்சஸ் இருக்கு. பொட்டிக்லாம் பொறுத்தவரைக்கும். இவங்க 2 பீஸ் வந்து 1500 சொல்றாங்க. இதெல்லாம் வந்து நமக்கு பார்ட்டி வியர்ஸ், ஃபங்ஷன் வியர்ஸ் இதுக்கெல்லாம் வியர் பண்ணுவோம்ல. ஸோ அந்த மாரி. இது மாரி நீங்க நெக் பேட்டர்ன்ஸ்லாம் வந்து ஒண்ணு ஒண்ணும் யூனிக்கா இருக்கு. பொறுமையா நமக்கு புடிச்ச கலர பார்த்து கூட வாங்கலாம். பட் நம்ம இதில எது வாங்குனாலுமே உள்ள லைனிங் குடுத்து ஸ்டிச் பண்ணுங்க. லைனிங் போட்டா கொஞ்சம் பிரைஸ் வந்து ஹெவி ஆயிடும்னு மட்டும் நினைக்காதீங்க. லைனிங் இல்லாம ஸ்டிச் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு இதெல்லாம் லைஃபே வராது. லைனிங்கோட ஸ்டிச் பண்ணிட்டோம்னா, குறைஞ்சது நம்ம ஒரு 3 வருஷமாச்சும் வச்சு போடலாம். அவ்ளோ அழகா இருக்கு எல்லாமே. இந்த மாரி ஒரு சாஃப்ட் டிஷ்யூ மெட்டீரியல் என்கிட்டயுமே வந்து ஒரு ட்ரெஸ் இருந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷம் நான் போட்டு அடி அடின்னு அடிச்சிருப்பேன். கலர் வந்து ஃபேட் அவுட்டே ஆனதில்ல. ஸோ, அதனால தான் சொல்றேன். குறைஞ்சது நமக்கு 2, 3 வருஷமாவது வரும் நம்ம நல்லா பார்த்துக்கிட்டோம்னா. அதில இருக்க பீட்ஸுமே வந்து நீங்க சேஃபா வாஷ் பண்ணீங்கன்னா, கருக்கவே கருக்காது. மிஷினெல்லாம் போட்டீங்கன்னா, பீட்ஸும் பிஞ்சு வந்துரும். கருப்பாகறதுக்கும் சான்சஸ் இருக்கு. இந்த மாரி நம்ம கிராண்டான ட்ரெஸ்லாம் ரொம்ப நேரம் துவைக்கணும், ஊற வைக்கணும்னு அவசியமே இல்ல. அழுக்கே ஆக போறதில்ல. நம்ம ஏன் ஊற வைக்க போறோம்? நம்ம வீடியோ பொறுத்தவரைக்கும் நான் ரெகுலர் வியர்ஸ் வந்து நெறையவே காமிட்டிருப்பேன். இந்த மாரி கிராண்ட் வியர்ஸ்லாம் வந்து கொஞ்சம் கம்மியா தான் காட்டியிருக்கேன். ஏன்னா நம்ம கமெண்ட்ஸ்ல வந்து ரெகுலர் வியர் மெட்டீரியல்ஸ் வந்து நெறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ அதனால தான். ஆனா நீங்க டைரக்ட்டா போனீங்கன்னா, இந்த மாரி கிராண்டா இருக்கிறதே வந்து நெறைய வந்து வச்சிருக்காங்க. நம்ம மேபி ஒரு சிலர் காட்டியிருப்போம். பட் நீங்க நேர்ல போகும்போது இன்னும் நெறைய கலெக்ஷன்ஸ் வந்து பார்த்து பொறுமையா வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு பார்த்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த மாரி நம்ம பாடி போத்தீஸ பொறுத்தவரைக்கும், உங்களுக்கு வேற என்ன மாரி பொங்கல் கலெக்ஷன்ஸ்லாம் வேணுமோ, அதுவுமே வந்து கமெண்ட்ல வந்து போடுங்க. கூடிய சீக்கிரம் நம்ம அந்த வீடியோவுமே வந்து பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தின கருத்துக்கள வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. நான் உங்கள நெக்ஸ்ட் வீடியோல வந்து மீட் பண்றேன். அன்டில் தென் இட்ஸ் பாய் ஃப்ரம் சனா பாண்டி. பாய் பாய். டேக் கேர்.